தொடங்கி இதுவரை அந்த கடன் பத்திரங்களை பெற்ற அரசியல் கட்சியை பற்றிய தகவல்களை இவ்வளவு நாள் வெளியிடாமல் இருந்து இப்பொழுது வெளியிட்டது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அவர்கள் மக்களை ஏமாற்றி இருப்பது இன்னைக்கு அம்பலமாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேல் அவர்கள் கடன் பத்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். அவங்க கொடுத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு சிறு நிறுவனங்கள், ஆனா பெரிய நிறுவனங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. அந்த நிறுவனங்களுடைய பெயரெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே பாரதிய ஜனதா கடன் பத்திரங்கள் மூலம் மக்களுடைய வரி பணத்தை நிறைய ஏமாற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் கூட்டணிக்கு கூட இன்று ஒவ்வொரு சிறு சிறு கட்சிகளாக அவர்கள் அழைத்து கூட்டணியை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணியில் முதன்முறையாக அனைத்து கட்சியினுடைய தொகுதி பங்கீட்டையும் முறையாக பேசி முடித்த ஒரே தலைமையிலான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. அதனால இது அப்படியே இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் எதிரொலிக்கும். இந்த ஒற்றுமை மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு பெற்றுத்தரும். அதனால இன்னைக்கு கன்னியாகுமரியில் கூட பிரதமர் ஏதோ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சி செய்ததாக ஒரு மிகப்பெரிய பொய்யை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பெண்களுக்கு ஓட்டுரிமையை பெற்று தந்ததிலிருந்து, சொத்துரிமை வாங்கி கொடுத்ததிலிருந்து, பெண்களுக்கு படிப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்ததிலிருந்து, இன்று தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கி கொடுத்ததிலிருந்து, கல்விக்கூடங்களை நவீனப்படுத்திய அந்த செயல்களில் இருந்து, கல்வித்துறையை மிகப்பெரிய அளவு 40,000 கோடி நிதி ஒதுக்கி கல்விக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்த இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய இந்த மிகப்பெரிய வெற்றியை மறைத்து இன்னைக்கு பொய் பிரச்சாரத்தில் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு அவர் செய்த செயல்களை சொல்லி ஓட்டு கேட்க அவருக்கு தைரியம் இல்லை. பழைய தலைவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாருடைய புகழையும் பாடி ஓட்டு கேட்கின்ற அளவிற்கு அவருடைய நிலை மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறது. ஆனால் எங்கள் தமிழக முதல்வருடைய சாதனைகளை கேட்டு நாங்கள் அதை சொல்லி ஓட்டு கேட்டாலே 40க்கு 40 தொகுதியையும் தமிழகத்தில் நாங்கள் முழுமையான வெற்றியை பெறுவோம். இந்த வெற்றி அப்படியே இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். நமது ஐபேக் நிறுவனத்தினுடைய அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர் கணித்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 390 இடங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி ஆட்சியில் அமைக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் கருத்து தெரிவித்திருக்கிறார். எனவே தோல்வி பயத்தில் பல முறை இங்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர் டேரா போட்டு ஒரு மாசம் பிரச்சாரம் செய்தாலும் தமிழகத்திலிருந்து ஒரு தொகுதியை கூட அவர்களால் கைப்பற்ற முடியாது. அது அப்படியே இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். எடப்பாடி பழனிசாமி சரத்குமார் எங்கள்கிட்ட நேற்று தான் பேசினாரு அப்படின்னாரு. இன்னைக்கு சரத்குமார் அங்க கன்னியாகுமரியில நரேந்திர மோடியோட இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்சியா இப்ப சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவரு கூட இருந்தவங்களே பாரதிய ஜனதால போய் இணைஞ்சிட்டாங்க. யாரு? ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன். அதனால இந்த அதிமுகவின் நிலை மிகப்பெரிய கவலைக்கிடமா இருக்கு. அதை ஆரம்பித்த எம்ஜிஆர்லாம் நேரம் சமாதியில கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருப்பாரு. ஜெயலலிதா அம்மையார் கட்டுக்கோப்பாக வைத்திருந்த அந்த இயக்கம் கூட இன்னைக்கு அவர்களுடைய சுயநலத்தால், கொள்கையின்மையால் அந்த அதிமுக இன்னைக்கு சிதறி சின்னாபின்னமாயிருக்கிறது. அண்ணா அவர்கள் ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இனிமேல் திமுக இருக்காது என்று சொன்னார். இனிமேல் தான் திமுக இந்தியா முழுவதும் இருக்கும் என்பதை நான் ஒன்றிய பிரதமருக்கு பதிலாக தெரிவித்து, இந்தியா முழுவதுக்கும் திமுக ஒரு திசையை மாற்றக்கூடிய, ஒரு முடிவு செய்யக்கூடிய சக்தியாக திமுக